கஷ்டப்பட்டு எங்களுக்கு ஒரு பலன் இல்லையாப்பா. எங்க வீட்டை இழுக்க வந்துட்டாங்களப்பா. நாங்க எத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு எங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கலையாப்பா. புதுக்கோட்டை மாவட்டம் மேலூர் கிராமத்தில் நீதிமன்ற உத்தரவை கையில் வைத்துக் கொண்டு வீட்டை இடிப்பதற்காக வந்த அதிகாரிகளிடம் அதை தடுத்து நிறுத்தி வீட்டின் உரிமையாளர் வீட்டின் முன்பு கூடி கதறி அழுத காட்சிகளை பார்த்தோம். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பாக்கியராஜ். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரவகோட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மேலூரில் தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து அந்த பகுதி முழுவதும் 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அரசு புறம்போக்கு இடத்தில் வீடு கட்டி குடியிருந்து வருகிறார்கள். கடந்த 50 ஆண்டுகளாக இந்த பகுதியில் வசித்து வரும் நிலையில் அந்த பகுதியைச் சேர்ந்த மேலூர் பகுதியில் வசித்து வரும் மதியழகன் மற்றும் சந்திரசேகர் உட்பட 4 பேர் அப்பகுதியில் கடந்த 20 வருடங்களுக்கு முன்பு வீடுகளை கட்டி குடியிருந்து வருகின்றனர். இவர்கள் விவசாய தொழில் செய்து வரும் நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த மனோகரன் என்பவர் கடந்த 2021ஆம் ஆண்டு புறம்போக்கு இடத்தில் உள்ள வீடுகளை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். வழக்கு நிலுவையில் இருந்து வந்த நிலையில் நீதிமன்ற உத்தரவோடு வீட்டை இடிப்பதற்காக நீதிமன்ற உத்தரவை எடுத்துக்கொண்டு வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் உதவியுடன் வருவாய்த்துறையினர் மத்திய மற்றும் சந்திரசேகர் உள்ளிட்ட 4 வீடுகளை இருப்பதற்காக வருகின்றனர். அதனால அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். புறம்போக்கு இடத்தில் பஞ்சாயத்து அலுவலகம், குளம், கோயில் உள்ளிட்ட அனைத்தும் இருக்கிறது. ஆனால் தங்களுடைய வீடுகளை மட்டுமே முன்னுரிமை காரணமாக இடிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினர். வீட்டை கூட்டிக் கொண்டும் 5க்கும் மேற்பட்ட பெண்கள் கதறி எழுதுவது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. இது மட்டுமின்றி அந்த பகுதியைச் சேர்ந்த சில இளைஞர்கள் திருச்சி ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் மரக்கட்டைகளை போட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்புடன் வீட்டை இடிப்பதற்கு சிஎஸ்சிபி வாகனத்துடன் தயார் நிலையில் உள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி.